மார்க்கெட்டை எதிர்த்து நம்ம நீச்சல் அடிக்கக்கூடாது. மார்க்கெட் போகிற போக்கில் நாம் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணி அந்த டிசிப்ளினெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸு. நமக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும்? அதில் என்ட்ரி ரூல்ஸ் வேணும், எக்ஸிட் ரூல்ஸ் வேணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வேணும், ட்ரேடு மேனேஜ்மெண்ட்டு வேணும். அப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுனா என்ன? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுனா ரிஸ்க் ரிவார்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நாம் வாங்கினது தான் குறைவுன்னு நினச்சிக்க முடியாது. நாம் வாங்கினதுக்கும் இறங்கலாம். அப்போ இறங்கினா நம்ம எவ்வளவு அதுக்கான நஷ்டத்தை தாங்குவோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தான் எல்லாமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் அதெல்லாம் வரும். அவாய்டு ஓவர் ட்ரேடிங். அது பேர் தான் ஓவர் ட்ரேடிங் பண்ணவே கூடாது. ஓவர் ட்ரேடிங் பண்ணினா அதுவும் ஃபாலிங் நைப்புன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, மார்க்கெட் நல்லா இறங்கிட்டு இருக்கிற போது நாம் எதாவது வாங்கியிருப்போம், டெக்னிக்கல் பார்த்தா வாங்கியிருப்போம், ஃபண்டமெண்டல் பார்த்தா வாங்கியிருப்போம். ஏதாவது ஒரு நியூஸ் பேசிஸு, ஏதாவது ஒரு எதிர்பாராத சூழ்நிலையில் மார்க்கெட்டில் எனி டைம் எனி திங் ஹேப்பன் வித்தவுட் we can't expect anything. RBI மேக்ரோ மைக்ரோ டேட்டாஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி ஆன்டிசிபேஷனாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி விற்கிறது, அல்லது அவங்க கையில் ஏற்கனவே பங்குகள் இருந்தால் அதை விற்று வாங்கி மெயின்டைன் செய்வது, இந்த மாதிரி பலவித விஷயங்களை கையாளுறது பேர் தாங்க ஈவென்ட் பேஸ்டு ட்ரேடர்னு பேர். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கங்கள். பங்குச்சந்தை என்பது வர்த்தகம் சரி, முதலீடும் சரி, இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்ப ரீதியாக நமக்கு நிறையா டூல்ஸ்லாம் இருக்குது. நாம் அந்த காலத்தில் பண்ணின சூழ்நிலையில் புரோக்கர் ஆஃபீஸ் போவோம், செய்வோம், இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போது உள்ளங்கையில் உலகங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்ததுனாலே நமக்கு எல்லா டேட்டாவையும் அதில் எடுத்துக்கலாம். பட் எல்லா டேட்டாவும் எடுத்துக்கலாம்னா நம்ம சந்தைக்கு என்ன தேவை, பங்கு வர்த்தகத்துக்கு என்ன தேவை, பங்கு முதலீடுக்கு என்ன தேவை, கமாடிட்டி மார்க்கெட், கரன்சி மார்க்கெட், இந்த மாதிரி எல்லா விவரங்களும் அதில் நமக்கு டேட்டா கிடைக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் தொழில்நுட்ப ரீதியாக இப்போது ஏஐலாம் வந்துருச்சு. இருந்தாலும் நமக்கு அந்த விவரங்களை எப்படி ஃபாலோ பண்ணணும், ஒரு வர்த்தகத்தை நம்ம எப்படி துவக்கணும், அதுக்கான என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வுக்காகவும் ஒரு வழிகாட்டலுக்காகவும் இந்த பதிவில் என் கடந்த கால அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட சில முறைகளையும் அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். கூடுமானவர்கள் இந்த எபிசோடை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி பயனுள்ளதாகவும் இருக்கும். இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் வரும் பட்சத்தில் தங்களுடைய கருத்துக்களை இன்பாக்ஸில் பதிவிட்டால் இயன்றளவு இன்பாக்ஸில் பதில் கொடுக்க இயல முடிந்ததை கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா அடுத்த பதிவில் அதுக்கான விவரங்களையும் தெரிவிக்க ஆசைப்படுறேன். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ட்ரேடிங் பண்ணாலும் நமக்கு என்ன பார்க்கணும்? அதுக்கு ஒரு ட்ரேடிங் மெத்தடாலஜி வேணும். ட்ரேடிங் மெத்தடாலஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அப்படின்னு வரிசையாக ஒன் பை நான் சொல்கிறேன். அதில் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ், அது என்ன செட் ஆஃப் ரூல்ஸ், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் தான் பாதி வகுக்கு முன்பு நம்ம சில வழிகாட்டலை ஃபாலோ பண்ணணும். வர்த்தகத்துலேயும் சரி, பயணத்துலேயும் சரி, ஒரு பிளானிங் இருக்கணும். எதுலேயுமே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கணும். அப்படிங்கிறது ஒரு நடைமுறை இருந்தால் அது கொஞ்சம் நமக்கு லகுவாகவும் சுலபமாகவும் இருக்கும். சிரமங்களை தவிர்க்கலாங்கிறதுக்காக இந்த வழிகாட்டலை சொல்கிறேன். தங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தால் பரவாயில்லை, தெரியாதவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். இப்போ வாட் இஸ் ட்ரேடிங் மெத்தடாலஜி? ட்ரேடிங் மெத்தடாலஜியில் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் வித் என்ன செட் ஆஃப் ரூல்ஸ், என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணினா ஒரு ட்ரேடிங்க்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். டெக்னிக்கல் அனலிஸ் அப்படின்னா சார்ட் பேட்டர்ன்ஸ், ட்ரெண்ட்ஸ் அண்டு டெக்னிக்கல் இண்டெக்ஸ் வித் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ், இது நமக்கு ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு உறுதுணையாக தீர்மானிக்க வசதியாக இருக்கும். அது ஏற்றமா இறக்கமான இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம். அடுத்தது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் ஒரு நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும். நமக்கு இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான பங்குகளை எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது. அதுக்கு சில புள்ளி விவரங்கள் நமக்கு தேவைப்படும். அதுக்கு என்ன மாதிரி புள்ளி விவரங்கள் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நிறுவனத்துடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த இண்டஸ்ட்ரி என்ன இண்டஸ்ட்ரி, அதனுடைய ட்ரெண்ட் என்ன, அதனுடைய எஸ்டிமேட் இன்ட்ரின்சிக் வேல்யூ, இது தெரியணும். இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அடுத்தது
குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். இது வந்து மேத்தமெட்டிக்கல்ஸ் பேசிஸ்லையும் சொல்லலாம். அல்கோரிதம் மூலம் தெரிஞ்சுக்கிட்டா இதை கூடிய வாய்ப்புகளையும் ரிஸ்கையும் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு, அதை ரிஸ்கை தவிர்த்து பயனுள்ளதாக மாற்றுறதுக்கு இந்த அனாலிசிஸ், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது சென்டிமெண்ட் அனாலிசிஸ். சென்டிமெண்ட்னா எல்லாத்துக்குமே ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அந்த சென்டிமெண்ட் அப்படிங்கிற போது மார்க்கெட்டுக்கும் மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் இருக்குது. மார்க்கெட் சென்டிமெண்ட்டு டு ப்ரெடிக்ட் ப்ரைஸ் மூமெண்ட்ஸ். ப்ரைஸ் மூமெண்ட்ஸு எப்போ எப்படி இருக்கும், நாம் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஆக்ட் பண்ணணும். அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும். அதில் என்ட்ரி ரூல்ஸ் வேணும், எக்ஸிட் ரூல்ஸ் வேணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வேணும், ட்ரேடு மேனேஜ்மெண்ட்டு வேணும். அப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுனா என்ன? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுனா ரிஸ்க் ரிவார்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ட்ரேடு மேனேஜ்மெண்ட்டுனா எந்த மாதிரி டைப் ட்ரேடு, எப்போ என்ட்ரி ஆனோம், எப்போ எக்ஸிட் ஆனோம். நம்ம ஜென்ரலாக சொல்கிறது ஒரு மார்க்கெட் ஸ்லோகன், பை அட் லோ செல் அட் ஹை. நாம் வாங்கினது தான் குறைவுன்னு நினச்சிக்க முடியாது. நாம் வாங்கினதுக்கும் இறங்கலாம். அப்போ இறங்கினா நம்ம எவ்வளவு அதுக்கான நஷ்டத்தை தாங்குவோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தான் எல்லாமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் அதெல்லாம் வரும். அப்போ நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் போடணும். ரிவார்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரிவார்ட்ஸு நம்ம வச்சுக்கணும். இன்ட்ராடேனா ஒரு மாதிரி, அல்லது ஸ்விங் ட்ரேடிங்னா ஒரு மாதிரி, இன்வெஸ்ட்மெண்ட்டுனா ஒரு மாதிரின்னு இப்படி வச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் தட் இஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்னு போகிறது. பாப்புலர் ட்ரேடிங் மெத்தடாலஜிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெண்ட் ஃபாலோயிங் இருக்கணும், மீன் ரிவர்ஷன் தெரியணும், ரேஞ்ச் ட்ரேடிங் தெரியணும், பிரேக் அவுட் ட்ரேடிங், இதெல்லாம் பேர் தான் உங்களுக்கு பாப்புலர் ட்ரேடிங் மெத்தடாலஜிஸ். சரி, இந்த ட்ரேடிங் மெத்தடாலஜினால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஒரு இம்ப்ரூவ்டு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நாம் பேசிக்காக ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மார்க்கெட் மெத்தடாலஜியை தெரிஞ்சிட்டோம். அடுத்தது எல்லாத்துக்குமே ஒரு டிசிப்ளின் இருக்குது இல்லைங்களா? அந்த டிசிப்ளின், வாட் இஸ் ட்ரேடு டிசிப்ளின், அந்த ட்ரேடு டிசிப்ளின் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, ஒரு ட்ரேடனுடைய எபிலிட்டி, ஒரு ப்ரீடிபெண்டாக ட்ரேடிங் பிளான் அல்லது ஸ்ட்ராட்டஜி, எமோஷன் இல்லாமல், பயம் இல்லாமல், பேராசை இல்லாமல் இருக்க வேண்டும். அதுக்கு ரூல்ஸ் ஃபார் என்ட்ரி, எக்ஸிட், ப்ராஃபிட் வித் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போட்டு வர்த்தகம் செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னா நான் இப்போ சொன்ன மாதிரி ரிஸ்க்குனா 1%, ரிவார்டு 2%. எமோஷனலை முற்றிலும் தவிர்க்கணும். நாம் ஒன்று வாங்கினா ஏறணும் அப்படிங்கிறதே நிர்பந்தம் கிடையாது. ஏறினக்கப்புறம் சில குறிப்பிட்ட இடம் வந்து தான் அது பவுன்ஸ் பேக் ஆகும். அதுக்கு தான் மார்க்கெட்டில் சொல்லுவாங்க, ரொம்ப இறங்கினாலும் திருப்பி பவுன்ஸ் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் பொறுமையாக இருக்கணும், எமோஷனல் ஆகக்கூடாது. ரெண்டாவது, எல்லாத்துக்கும் மிக முக்கியமாக இந்த மார்க்கெட்டில் எல்லோரும் செய்கிறது இந்த ஆவரேஜ் பண்ணுவாங்க, அக்யூமுலேட் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம லாரியில் பணம் கொண்டு கொட்டினா தான் கூட பத்தாது. அதுக்குங்கிற ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இறங்கினக்கப்புறம் தான் ஆவரேஜ் பண்ணணும். அப்போது அவாய்டு ஓவர் ட்ரேடிங். அது பேர் தான் ஓவர் ட்ரேடிங் பண்ணவே கூடாது. ஓவர் ட்ரேடிங் பண்ணினா அதுவும் ஃபாலிங் நைப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மார்க்கெட் நல்லா இறங்கிட்டு இருக்கிற போது நாம் ஏதோ ஒன்று வாங்கியிருப்போம், டெக்னிக்கல் பார்த்தா வாங்கியிருப்போம், ஃபண்டமெண்டல் பார்த்தா வாங்கியிருப்போம். ஏதாவது ஒரு நியூஸ் பேசிஸு, ஏதாவது ஒரு எதிர்பாராத சூழ்நிலையில் மார்க்கெட்டில் அட் எனி டைம் எனி திங் ஹேப்பன் வித்தவுட் வி கான்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங். எதையுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. கூடுமானவர்லையும் காரில் எப்படி ஏபிசி இருக்குது, எக்ஸலேட்டர், பிரேக்கு, கிளச்சு. எக்ஸலேட்டர் பக்கத்துலேயே தான் பிரேக் இருக்குது. அது மாதிரி ஸ்டாப் லாஸுடன் பாதுகாப்பாக செய்கிறது தான் சந்தையிலுடைய வர்த்தக பயணம் எளிமையாக இருக்கும். அப்போது ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. அப்போ எவ்வளவு வேணாலும் நம்ம ஆவரேஜ் பண்ண இறங்க பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. பி பேஷண்ட்டாக இருக்கணும். அண்ட் டோன்ட் மார்க்கெட்டை எதிர்த்து நம்ம நீச்சல் அடிக்கக்கூடாது. மார்க்கெட் போகிற போக்கில் நாம் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணி அந்த டிசிப்ளினெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸு. ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுத்துன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம அன்னைக்கு வர்த்தகத்தை முடித்து கொள்வது என்பது ஆரோக்கியம். ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தில் நம்ம போட்டு வச்ச ஸ்டாக்கோ அல்லது இண்டெக்ஸோ இறங்கிறதுக்கான ஏதோ காரண காரியங்களத்தினால தான் இறங்கிட்டு வருது. அப்படி இறங்கிட்டு வரும்போது
இறங்க இறங்க நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் வாங்குறதுங்கிறது ஆரோக்கியம் இல்லை. ஒரு குட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, டிசிப்ளின் இல்லாமல், ட்ரேடு டிசிப்ளின் இல்லாமல் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் ஹெல்மெட் இல்லாமல் வாகனம் ஓட்டுவது, சீட் பெல்ட் இல்லாமல் வாகனம் இயக்குவதற்கு என்ன விளைவுகளோ அந்த விளைவுகள் இதில் வந்து சந்தையில் கூடிய நம்மளுடைய கேபிட்டல் லாஸஸ்க்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஹாரிசான் இருக்குது. டைம் ஹாரிசானை ஃபாலோ பண்ணணும். இன்ட்ரா டே ட்ரேடர் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்ட்ராடே தான் பண்ணணும். இன்றைக்கி வாங்க வேண்டியது இன்றைக்கி வாங்கிட்டக்கப்புறம் சார் அது இறங்க மாதிரி இறங்கியிருக்கு, ஏறவே இல்லை சார், நஷ்டம்னா அது மறுநாளைக்கு எடுக்கக்கூடாது. ஒன்ஸு பிஃபோர் என்ட்ரி நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடரா, ஸ்விங் ட்ரேடரா, ஸ்கால்ப் ட்ரேடரா, இல்லை பொசிஷனல் ட்ரேடரா, இதெல்லாம் நம்ம முடிவு பண்ணிக்கிட்டு தான் உள்ள என்ட்ரி ஆனோம். இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னா பை அட் லோ, செல் அட் ஹை. அப்போ பை அட் லோ அப்படின்னா எங்கே பார்ப்பீங்க? அதுக்குன்னு ஃபிபானசி, பிவட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் நிறைய உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த இண்டிகேட்டர்ஸை இன்ஸ்டால் பண்ணி அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி ஆகணும். என்ட்ரி ஆகி ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கனாலேக்கு அதனுடைய ஸ்டாப் லாஸையும் அசஸ் பண்ணிக்கணும், டார்கெட்டையும் அசஸ் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு வசதியாக எல்லா இடத்துலையுமே ஜிடிடி இருக்குது. அந்த ஜிடிடியை பயன்படுத்திக்கணும். அதுக்கு என்ன மினிட்ஸ் டு ஹவர்ஸ் அந்த டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம், உங்களுடைய கன்வீனியன்ஸ். ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னா பொதுவாகவே 2 நாளிலிருந்து 10 நாட்களுக்கு மேல் ஆகலாம், 15 நாளும் ஆகலாம், அதிகபட்சம் ஒரு குவார்ட்டரை வச்சுக்கலாம். பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வீக்ஸ் டு மந்த்ஸ், வீக்ஸ் அல்லது மந்த்ஸுக்கு வச்சுக்கிறது பொசிஷனல் ட்ரேடர்னு சொல்லுவாங்க. ஸ்கால்ப் ட்ரேடர் அப்படின்னு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட்ஸ், மினிட்ஸு டைம் ஃப்ரேம் ஜோனாக வச்சுக்கணும். லாங் டேர்ம் இன்வெஸ்டர், அதிலே லாங் டேர்ம் இன்வெஸ்டர்லேயே 2 டைப்ஸ் இருக்காங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இருக்காங்க, அதில் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ்னும் ஒரு ரகம் இருக்குது. அவங்க இயர்ஸ் கணக்கில் இருக்கிறவங்க. டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ், சார்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபண்டமெண்டல் ட்ரேடர் பேஸ்ட் ஆன் ஃபினான்ஷியல் அண்டு ஏர்னிங் ரேஷியோவை பார்த்து தான் ஃபண்டமெண்டல் ட்ரேடர்ஸு பண்ணுவாங்க. ஆர்பிட்ரேஜ் ட்ரேடர்னு இருப்பாங்க. ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரென்ஸ் மார்க்கெட்டில், கமாடிட்டி மார்க்கெட்டு, ஈக்விட்டி மார்க்கெட்டு எல்லாத்துலேயும் இருக்கும். அதில் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம பண்ணணும். அதேமாதிரி ஈவெண்ட் பேஸ்டு ட்ரேடர். ஈவெண்ட் பேஸ்டு ட்ரேடர்னால் நியூஸ் பேசிஸ், குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் ரிசல்ட்டு, இந்த மாதிரி ஆர்பிஐ மேக்ரோ மைக்ரோ டேட்டாஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி ஆன்டிசிபேஷனாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி விற்கிறது, அல்லது அவங்க கையில் ஏற்கனவே பங்குகள் இருந்தால் அதை விற்று வாங்கி மெயின்டைன் செய்வது, இந்த மாதிரி பலவித விஷயங்களை கையாளுறது பேர் தாங்க ஈவெண்ட் பேஸ்டு ட்ரேடர்னு பேர். உங்களுக்கு ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். நியூஸ் பேசிஸ்னால் நியூஸ் பேசிஸில் மேக்ரோ மைக்ரோ இருக்குது. உங்களுக்கு சீசனல் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது உங்களுக்கு தீபாவளின்னு வந்துடுதுன்னா அதுக்கு தகுந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறும். பொங்கல்னு வந்தால் அந்த பெயிண்ட் ஸ்டாக்ஸ் மாதிரிலாம் ஏறும். அது மாதிரி இருக்கிறது சீசனல் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. குவான்டிடேட்டிவ் ட்ரேடர். குவான்டிடேட்டிவ் ட்ரேடர்னால் மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ், அரித்தமெட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு ட்ரேடிங் பண்ணுறவங்க குவான்டிடேட்டிவ் ட்ரேடர். ஆப்ஷன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், ட்ரேட்ஸ் ஓன்லி, ஆப்ஷன்ஸுனுடைய டைரெக்ஷன் ப்ரீமியத்தை அடிப்படையாக செய்கிறவங்க ஆப்ஷன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங். அதுலேயும் சில ஜெயிக்கிறவங்க இருந்தால் அவங்க உண்மையிலே பாராட்டுதலுக்கு உரியவர்கள். அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் செய்கிறவங்க அவங்களுடைய வால்யூம் பார்ப்பாங்க, ஓஐ பார்ப்பாங்க, ஏடிஎம் ஐடிஎம் ஓடிஎம்லாம் பார்ப்பாங்க, அதனுடைய பிசிஆர் பார்ப்பாங்க. ஜென்ரலாக அந்த கான்ட்ராக்ட்ஸுக்குள்ளே அந்த பீரியடுக்குள்ளே அவங்களுடைய லாபத்தை எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா கூடுதலாக பணம் செலுத்தி கேரி ஓவர் பண்ணணும். நிறைய அதில் பிரச்சனைகள் இருக்குது. எடுத்த உடனே நியூ பிகினர்ஸ் எந்த காரணத்து கொண்டும் தொகை குறைவாக இருக்குன்னு ஆப்ஷன் பையிங் போகிறது மிகவும் ஆபத்தான ஒன்று. இண்டெக்ஸ் ட்ரேடர்ஸ். இண்டெக்ஸ் ட்ரேடர்ஸு இண்டைசஸ் பேஸ் பண்ணி செய்கிறது இண்டெக்ஸ் ட்ரேடர்ஸ். அதில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இந்த மாதிரி கோல்டு பீஸு, இடிஎஃப் இது மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் இண்டெக்ஸ் ஓரியன்டு வரும். இன்னும் நிறையா தகவல்கள் ட்ரேடிங் பற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைத்த போது இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்போது ஒவ்வொரு இதாக எப்படி ஒரு எஸ்எம்ஏ பண்ணணும், எப்படி ஒரு இஎம்ஏ, அதில் நிறையா ஒயிட் ஹார்சஸ், பிளாக் க்ரோஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டீங்கன்னாக்கா கப் அண்ட் ஹேண்டில், டோஜி பேட்டர்ன்,
நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குது. சார்ட் அண்ட் பேட்டர்ன்ஸு நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யலாம். இந்த பதிவில் ஒரு வர்த்தகத்துக்கு என்னென்ன மெத்தடாலஜி, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் டு பி ஃபாலோடுங்கிறது என்னுடைய அனுபவத்தில், கடந்த காலத்தில் நான் பெற்ற அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறேனே தவிர, இதில் இன்னும் கூடுதலாக தகவல் தெரிய தாங்களும் கற்று தேர்ந்து தங்களுடைய நிதி ஆலோசகரையும் கலந்து ஆலோசித்து தங்களுடைய வர்த்தகமும் முதலீடும் செய்வது என்பது பாதுகாப்பானதாக இருக்கும். நான் இந்த பதிவில் எந்த பரிந்துரையும் வாங்கவோ விற்கவோ இப்படி தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் எதுவுமே தனிப்பட்ட ஸ்டாக் பற்றி எதுவும் நான் தெரிவிக்கப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.